1992 எல்லாரும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரே ஒரு நடிகர் மட்டும் தேம்பி அழுதுட்டு இருந்தாரு. ஆனா அன்னைக்கு அவருக்கு தெரியாது பிற்காலத்துல சவுத் இந்தியாவோட நம்பர் 1 ஆக்டர் ஆகும்னு. 100 Days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 3ல இன்னைக்கு டே 63. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1974 சென்னையில தான் விஜய் பிறக்கிறாரு. அப்பா டிரெக்டர், அம்மா சிங்கர். சின்ன வயசுல ரொம்ப சுட்டியா இருந்தாரு. அவங்க தங்கச்சி இறந்த பிறகு ஒரு சைலண்டான பையனா மாறுறாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இருக்கும்போது எனக்கு படிப்பை விட ஆக்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சூப்பர் ஸ்டார் மாதிரிலாம் நடிச்சு காட்டுறாரு. அப்படி அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் 1992 நாளைய தீர்ப்பு. பட் அந்த படம் பெரிய ஃபிளாப், நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ். இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு நிறைய பத்திரிகையில கிண்டல் பண்றாங்க. நல்லாவே அழுதாரு. அப்போ ஒரு முடிவு பண்றாரு, 1000 பேர் 1000 சொன்னாலும் நான் எங்க போய் சேர போறேன்னு எனக்கு நல்லா தெரியும்ன்ற தன்னம்பிக்கையோட நிறைய படங்கள் பண்றாரு. ஹிட் ஃபிளாப்னு மிக்சடா நிறைய வந்தாலும் 1996ல ரிலீஸ் ஆன பூவே உனக்காக மக்கள் மத்தியில நல்லா பேசப்பட்டுச்சு. 12 வருஷம் கழிச்சு 2004ல கில்லின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு டேட்ல மக்கள் அந்த படத்துக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் சொல்ல வார்த்தையே இல்ல. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். கிட்டத்தட்ட 20 வருஷமா இளைய தளபதியா இருந்தவர் 2017 மெர்சல் ரிலீஸ்க்கு அப்புறம் மக்கள் இவரை தளபதியா ஏத்துக்கிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு இவர் எந்த இடத்துல இருக்காருன்னு உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. சில பேர் சொல்லலாம் அப்பனால ஈஸியா உள்ள வந்துட்டாருன்னு. ஈஸியா உள்ள வந்திருக்கலாம், ஆனா சினிமா ஒருத்தனை ஈஸியா உருவாக்காது. மக்களுக்கும் அவ்வளவு ஈஸியா ஒருத்தரை பிடிச்சிடாது. இன்னைக்கு இந்தியாலேயே ஒன் ஆஃப் தி டாப் பெய்ட் ஆக்டரா இருக்கிறது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ணிட்டு வராரு. இன்ஸ்பைரிங்ல இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.